எஃப்டி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு படம். அந்த படத்தோட 37 இயர்ஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அந்த படத்த பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, அந்த படம் குடுத்த இம்பாக்ட் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால லீடிங் டைரக்டர்ஸா இருக்க லோகேஷ் கனகராஜ், ஆக்டரா இருக்க சித்தார்த் அவர்கள், நெறைய டைரக்டர்ஸ் அதாவது வந்து கமல் சார யார் யாருக்கெல்லாம் புடிக்குமோ, அவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் எந்த படத்த பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்டின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சத்யா. கௌதம் சார் வந்து அப்பப்போ வந்து ஒரு விஷயம் சொல்ட்டே இருப்பாரு. என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த காப்ப வந்து நான் போட்டது வந்து நான் சத்யா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, வாரணம் ஆயிரம்ல வந்து அந்த பையன் சூர்யா வந்து அந்த ஏத்தி ஏத்தி சாங்ல டான்ஸ் ஆடும்போது பின்னாடி வந்து சத்யாவோட அந்த இமேஜ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த படம் ஃபுல்லா அவர் வந்து அந்த கடை யூஸ் பண்ணியிருப்பாரு. சித்தார்த் அவர்கள் வந்து பேசும்போது அந்த படத்த பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சாங் கேட்டா அந்த பாட்டு அது இன்னி வரைக்குமே இது எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியும்? இது எப்படி பாடியிருக்க முடியும்? அந்த மனுஷன் எப்பயுமே ஆச்சரியப்படுத்திட்டே இருப்பாரு. இந்த படத்துலயும் நெறைய ஆச்சரியங்கள் இருக்கு. ஏன்னா வந்து நாயகன் படம் ரிலீஸ் ஆவுது. அதுக்கப்புறம் கமல் சார் பண்ற அடுத்த படம். ஸோ அப்போ வந்து அந்த படத்து மேல எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். இன்னைக்கு மாரி சோசியல் மீடியாலாம் கிடையாது. பட் அப்படி இருக்கும்போதுமே கூட, இந்த படத்து மேல ஒரு பெரிய இது இருந்துச்சு. அ ஏன்னா, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். அப்போ வந்து சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் வந்து ஹிந்தியில வந்து பாலச்சந்தர் சார் அவர்கிட்ட அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இவரு நாயகன்லயுமே அவரோட இன்புட்ஸ் எல்லாமே நெறைய இருந்தது. ஏன்னா, அவர் மும்பைல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால நெறைய இன்புட்ஸ் எல்லாம் குடுத்திருந்தாரு. ஸோ அப்படி நாயகன் அப்பவே ரெடியான படம் தான் வந்து அந்த கதைகள் இது எல்லாமே சத்யா இதெல்லாம் ரெடியா இருந்தது. அது மட்டும் இல்லாம, அந்த நாயகன் டைம்ல இந்த படம் ரெடியா இருந்தாலும், இந்த படத்துக்கு வந்து இப்ப வரைக்கும் வந்து சத்யா அப்டின்னா வந்து நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல வருது, அந்த கமல் சாரோட லுக். நல்லா அந்த நல்ல ஒயிட் ஷர்ட்டு, பியர்டு, இந்த கடா, பேண்ட்ட வந்து நல்லா ஒரு மாரி ஹை ஹிப்ல போட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறது. பட் இந்த லுக் வந்து ஆக்சுவலா ஃபைனலைஸே ஆகாத மாரி இருந்தது. மொட்டை தல அப்படின்ற மாரி. ஆனால் இந்த லுக் எல்லாம் எப்படி ஃபைனலைஸ் பண்ணாங்கன்னா, படம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அவருக்கு வந்து லைக் அந்த ஏர் வந்து இது பண்ணியிருந்தாரு. பால்ட் பண்ணியிருந்தாரு. எதுக்காகன்னா, நாயகனுக்காக அவர் அந்த இது பண்ணியிருந்தாரு. ஸோ அது வளராம இருக்கும்போது, இந்த படத்துல எப்புட்றா இத இது பண்ண முடியும் அப்படின்னும்போது, அவர் ஃபர்ஸ்ட் டைம் சுரேஷ் கிருஷ்ணா அவருக்கு இந்த மாரி தான் இருக்கு அப்படின்னா, சார் சூப்பரா இருக்கு சார் இந்த லுக்கு. இது இப்படியே போயிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அ அந்த லுக் இன்னைக்குமே வந்து அவர் வந்து அந்த ஃபாஸ்ட்டா கட்ட 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 கட்டன்னு அதாவது கமல் சார் அதுக்கு முன்னாடி நெறைய படங்கள்ல வந்து ஒரு மாரி ஃபாஸ்ட்டா நடப்பாரு. ஃபாஸ்ட்டா இது பண்ணியிருப்பாரு. பட் இந்த படத்துல வந்து அவர் நடக்கிறது, அவர் திரும்புறது எல்லாமே வந்து அ ஒரு மாரி ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டடா இருக்கும். நம்ம வந்து நடக்கிறது இந்த விஷயங்களே நம்ம ஆக்ஷன் கோரியோகிராஃப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அத பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாரி இருக்கும். ஒரு ஒரு வாக், ஒரு டர்ன் எல்லாமே அப்படி இருக்கும். ஸோ அதே மாரி வந்து இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, த பேர். அமலா அவர்களும், கமல் சார் அவர்களும். ஏன்னா எனக்கு 2 பேருமே மோஸ்ட் ஃபேவரைட் லைக் என்னோட சினிமால எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு 2 பேரு. அது இல்லாம த மோஸ்ட் ஃபேவரைட் பேர்ன்னு கூட சொல்லலாம். இன்னிக்கும் வலையோசை மாரி ஒரு லவ் சாங் பிக்சரைஸே பண்ண முடியாது. எப்படி அதாவது யோசிச்சு பாருங்களேன், ஒரு பல்லவன் பஸ்ல அப்படியே வந்து தொங்கிட்டு, அதெல்லாம் வந்து இன்னைக்குலாம் வந்து பண்ண முடியும். நெறைய படங்கள ரீகிரியேட் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க. பட் தட் இஸ் எவர் கிரீன். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வர லவ் சீன்ஸே வந்து ரொம்ப ஒரு மாரி ஒரு கோவக்கார பையன். அமலா அவர்கள் அதுக்கு முன்னாடி எல்லாமே துருதுருவான கேரக்டர். இதுல வந்து ரொம்ப ஒரு மாரி சட்டிலான ஒரு ரோல். ஸோ ஒரு கோவக்கார பையன், ஒரு சட்டிலான ஒரு பொண்ணு. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க லவ். அந்த லவ்வ வந்து இந்த கேரக்டர் அதாவது இந்த கேரக்டர் கிட்ட அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த காருக்குள்ள உட்கார்ந்து பேசுற சீன் இருக்கும் பார்த்தீங்களா? பொய் சொன்னா கண்ல தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாரு. பார்த்துட்டு அப்படி திரும்பிட்டு அ மறுபடியும் அப்படி ஒரு தலையெல்லாம் ஆட்டுவாரு. சி அ அந்த படம் வந்து எல்லாரும் ஆக்ஷன் படமா நெனைக்கிறாங்க. இது என்ன பொறுத்தவரைக்கும் அந்த லவ் சீன்ஸே வந்து ஒரு மாரி பயங்கரமா இருக்கும். இவங்க உள்ள இருப்பாங்க. அ இவர மீட் பண்ண வரமாட்டேன்னுவாங்க. அப்போ வந்து அவ அந்த பைத்தியத்திட்ட சொல்லணும்னு நெனச்சத வந்து இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. கமல் சார் வந்து நெறைய லாங்குவேஜ் பேசுவாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துலயுமே ஒரு சீன் வரும். அந்த மலையாளம் வந்து அவங்க வந்து இவங்க 2 பேரும் அந்த அ ஹீரோயின் கேரக்டரும், அவங்க கூட இருக்க கேரக்டரும் வந்து மலையாளத்தில பேசிப்பாங்க. இவருக்கு புரியாதுன்னு நெனச்சு. பட் இவரு கவுண்டர் பண்றதுக்கு அந்த மலையாளம்ல பேசியிருப்பாரு. அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. அதே மாரி நம்ம அந்த 85க்கு அப்புறம் வந்து இந்த நம்மளோட அன்எம்ப்ளாய்மென்ட் அதாவது இந்தியால வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் ரொம்ப அதிகமா இருந்த டைம் வந்து 87 தான்.
அதாவது 85, 86, 87 அந்த 90s வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் அந்த 80ஸ்ல வந்து அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அதை பற்றி ஏற்கனவே வறுமை நிறம் சிறப்பு மாதிரி ஒரு படத்தில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசியிருப்பார். பட் இந்த படத்துலையுமே அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பொலிட்டிஷியன் வந்து என்னெல்லாம் வந்து ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். நிறைய ஆக்ஷன் அதில் நிறைய ஆக்ஷன் கோரியோகிராஃபிஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து அந்த சுரேஷ் கிருஷ்ணா சார் ஒரு டைம் நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ நம்ம பூக்கடை இருக்குல்ல நம்ம பாரிஸில், அங்கே வந்து அந்த ஓப்பன் இதில் வந்து கமல் சாரை வச்சு அழகாக வந்து அப்போவே இப்போ நமக்கு வந்து எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. ஒரு ஃபோனை கொடுத்து அனுப்பலாம், ஒரு வாக்கி டாக்கி இல்லை ஏதாவது இது பண்ணி கொடுக்கலாம். பட் அப்போ என்ன டெக்னாலஜி இருந்திருக்கும், பட் என்ன கோஆர்டினேஷன் இருந்ததா அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபிலாம் பார்க்கும்போது வந்து ஹாலிவுட் படங்கள் வந்து நிறைய நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் வந்து இந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸோட இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து நிறைய படங்கள்ல இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஆக்ஷன் கோரியோகிராஃப்ஸ்லாம் வந்து நிறைய வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். எதுவுமே வந்து இவர் வந்து ஒரு 15-20 பேரெல்லாம் போட்டு அடிக்க மாட்டார். ஒரு எதுவுமே வந்து அந்த ஓவர் ஹெட் ஸ்டன்ட் சீன்ஸே இருக்காது. எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஹேண்ட் ஃபைட்ஸ், ஒரு காம்பேக்ட் ஃபைட்ஸாகவே இருக்கும். ஒரு படம், ஒரு ஒரு கதாபாத்திரம் அதுக்கப்புறம் என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணுது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி பார்த்தா சத்யா கிரியேட் பண்ண இம்பேக்ட் வந்து பெரிய பெரிய விஷயம். இன்னைக்கு என் ஜென்ரேஷன் 90ஸ்ல ஆகட்டும், 80ஸ்ல பிறந்த ஜென்ரேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் சினிமாவை நோக்கி வர நிறைய பேருக்கு சத்யான்ற ஒரு படம் ஒரு கல்ட் கிளாசிக் தான். ஏன்னா அந்த படத்தில் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும், எல்லா விஷயங்களுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ நிறைய இப்போவும் கூட வந்து சத்யா நிறைய படத்தோட பார்ட் 2 எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. விக்ரம் கூட வந்து கமல் சாரே வந்து ரீக்ரியேட் பண்ணாரு அந்த விக்ரம் கேரக்டரை. இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அவர் வந்து இப்போ சத்யாவோட ரோல், அதாவது வந்து திரும்ப அந்த சத்யா கேரக்டரை பண்ணாருன்னா எப்படி இருக்கும். இப்போயும் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்படி மறுபடியும் அந்த சத்யா கேரக்டர் வந்து இப்போ எந்தெந்த விஷயத்துக்காகலாம் ஃபைட் பண்ணும். அவரோட ஏற்கனவே வந்து அவர் ஒரு வயலண்டிக்கான பர்சன், ஒரு மாதிரி கடவுர் கஜனாக இருப்பார். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் இன்னுமும் அவருக்கு அதே கோவம், இன்னும் அதே ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குமா அப்படின்றதுலாம் வந்து பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், சத்யா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ட் கிளாசிக். அந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, நல்ல பெரிய ஹிட்டா அப்படின்றதுலாம் நான் எப்பயுமே வந்து ஒரு படத்தோட கலெக்ஷனை தாண்டி அந்த படம் அதுக்கப்புறம் எவ்வளோ இம்பேக்டை வந்து நமக்குள்ளேயும் மக்களுக்குள்ளேயும் உருவாக்குது அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் சத்யா இஸ் ஆல்வேஸ் கிளாசிக். 37 இயர்ஸ் இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷம் 13 வருஷம் கழிச்சு 50 இயர்ஸில் கூட சத்யா படத்தை பற்றி பேசுகிறதுக்கு 100 விஷயம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமல் ஃபேன்ஸாக இருந்துங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சத்யா படத்தில் என்னென்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.